Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்நாக்காவும் எடுத்துக்கலாம். எய்தர் வே நம்ம எடுத்துட்டாலும் ரொம்பவே சூப்பரா ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். யூசுவலா பால் பணியாரம் வந்து அரிசி ஊற வச்சு அரைப்பாங்க. இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல பால் பணியாரம் இங்க பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு 10 நிமிஷம் போதும் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சூப்பரான பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். பால் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்துட்டு சர்க்கரை வந்து கரையட்டும், சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பணியாரம் செஞ்சிடலாம். இப்போது பணியாரம் செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட்டு, அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும் அந்த பேட்டரோட திக்னஸ்ஸு. ஸோ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. அரிசி மாவில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நல்லா ஊறும். ஏன்னா வறுத்த அரிசி மாவு, அதனால் நல்லா ஊறும். தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்குங்க. திக்காக இருந்தாலும் மறுபடியும் வந்து கெட்டியாகும். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிக்காங்க. இங்கே பாருங்கள், லூஸாக இருந்தது, இப்போ வந்து நல்லா வந்து லைட்டாக திக்காகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து பேட்டர் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா ஒரு பெரிய பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது சேர்க்கும் போது நல்ல ஃப்ளஃபியாக வரும் நம்மளோட பணியாரம். ஏன்னா வந்து நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம். இதில் வந்துட்டு புளிப்புக்கு வந்து எதுவுமே இருக்காது, புளிச்சாதான் நல்லா வந்து உப்பி வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சோடாப்பு இல்லை, சோடாப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச இட்லி தோசை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். நான்ஸ்டிக் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இரும்புக்கல் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ரொம்ப பொங்கி வராது, நம்ம பணியாரம் சுடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப பொங்கி வராது, பட் ஸ்டில் வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விடுங்க லோ ஃப்ளேமில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடும். இதுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் வேக விட்டுறலாம். பணியாரம் எப்போவுமே வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து யூஷுவல் பணியாரம் மாதிரி ரொம்ப வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்காது. நம்ம வந்து இட்லி தோசை மாவில் செய்வோம் இல்லையா, ஊற வச்சு அரைச்சி செய்வோம் இல்லையா, அது வந்து நல்ல பஞ்சாட்டம் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இதில் வந்து நம்ம பாலில் ஊற வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னடா இது சோடாப்பு போட்டால் ஃப்ளஃபியாக வரும்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து ஸ்டிஃபாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. நான் வந்து உண்மையை சொல்கிறேன். இப்படி செய்யும் போது இது ஸ்டிஃபாக தான், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா அரிசி மாவு டேரெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது, பட் வந்து பாலில் ஊற வச்சதுக்கு அப்புறமா சூப்பர் சாஃப்டாக செமையாக இருக்கும். மறுபடியும் அடுத்த பேட்சும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு வந்து 1 கப் மாவில் 3 பேட்ச்க்கு மேலே வந்தது. ஸோ நினச்சி பாருங்கள், 1 கப் மாவில் 3 பேட்ச்னால் எவ்வளோ பணியாரமாச்சு. ஸோ ஒரு 4 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இல்லை வந்து குட்டீஸ்லாம் கேட்டாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தி, அரிசி மாவும் சர்க்கரை பால் தான். அதுவும் நம்ம ஒயிட் சுகர் கூட சேர்க்காம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் வீட்டில் எல்லாம் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு வந்து கருப்பட்டி, வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து இனிப்பு இருந்தால் சாப்பிட்ருவாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது சீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ வீட்டில் வந்து குட்டீஸ்க்கெலாம் வந்து இதை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக, நம்மளே வந்து சோம்பலாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குதுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, பாலோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம நாட்டு சர்க்கரை போடங்காட்டி. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பணியாரத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. சூப்பரான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் 10 நிமிஷம் கூட ஆகலை இதுக்கு. அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குன்னு.
எவ்வளோ எவ்வளோ வந்து மில்கை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன டிப்ஸ் தான். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட விரும்பலை அப்படின்னா இட்லி தோசை மாவு இருக்கும் இல்லையா, புளிச்ச மாவு, அதை ஆட் பண்ணுங்கள். அதுவும் சூப்பரான ஒரு ஆப்ஷன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய், டேக் கேர்.